ஹாய் மா, திஸ் இஸ் நிலவின் நிழல். இன்றைக்கான வீடியோவில் ஐவி கார்டு வச்சு, அதாவது கோவக்காய் வச்சு எப்படி சட்னி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி, ரொம்ப ஈஸியானதும் கூட. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். வெள்ளை உளுந்து, பூண்டு, தேங்காய், எண்ணெய், வரமிளகாய், வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய். இப்போது வெள்ளை உளுந்தை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வாணலியில் வதக்கி விட்டுறலாம். சிவந்து வர அளவுக்கு வதக்கிடுங்க. சிவந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பூண்டு உரிக்க வேண்டாம், உரிக்காமையே போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா வரமிளகாய், நான் ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோடவே தேங்காய் துருவினதாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி பீஸையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் புளி வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம், அல்லது தக்காளி கூட சேர்த்துக்கலாம். வதக்குனது எல்லாமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா அதையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான உப்பு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அப்படி அரைச்சி எடுத்து தனியாக கப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு சேர்த்து அதுவும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சப்பாத்திக்கு, தோசைக்கு தேவையான சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.